மினிட்ஸில் ரொம்ப நேச்சுரலாகவே நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கெஸ்ட்டாக போகிறீங்கன்னா மேக்கப் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்படி இல்லைன்னா ப்ரைமர் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு அக்கார்டிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணாலே போதுமானதாக இருக்கும். பட் சில பேருக்கு போர்ஸ் கன்சர்ன்லாம் இருக்கும்போது ப்ரைமர் யூஸ் பண்ணால் மேக்கப் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவங்க இந்த மாய்ஸ்சரைசருக்கு அப்புறமேட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கேப் கொடுத்துட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் ஐப்ரோஸ் யூஸ் பண்ணுவேன். 3 ஸ்டெப் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஸ்பூலியில் கோம் பண்ணிப்பேன், செகண்ட் லைன் அண்ட் ஃபில்லிங் பண்ணிப்பேன், அதுக்கப்புறமேட்டு திரும்பியும் ஸ்பூலியில் நல்லா ஷேப் பண்ணி அழகாக எனக்கு வேணுன்ற மாதிரி கொண்டு வந்துடுவேன். எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது ஷேப் பிடிக்கல அப்படின்னா கன்சீலர் அப்படி இல்லைன்னா கையை யூஸ் பண்ணி அதை நல்லா வந்து இரேஸ் பண்ணிப்பேன். ஆரஞ்சு கலர் கரெக்டரில் என்னோடய பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸை நல்லா கவர் பண்ணிப்பேன். கையிலேயே பிளெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா ரொம்ப நேச்சுரலாக ஷேர் அவுட் பண்ணி பிக்மெண்டேஷன் கொண்டு வந்துடுவேன். ஃபுல் கவரேஜாக இருந்தால் இன்னும் நல்லா ஆரஞ்சாக யூஸ் பண்ணி கன்சீலர் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு இன்றைக்கி ரொம்ப நேச்சுரலாக வேணும் அப்படின்றதுனால நல்லா வந்து இதை ஷேர் அவுட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் வந்து எஸ்டே லாடரோடது எனக்கு ரொம்பவே நேச்சுரலாக ஸ்கின் லைக் பர்ஃபெக்ட் மேட்சான கலர். ஸோ அது வந்து எனக்கு நிறைய கேக்கியான ஃபவுண்டேஷன் மாதிரி இல்லாமல் நேச்சுரல் பேஸ் கொடுக்கும். இதை ஒரே ஒரு கோட் மட்டும் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு நேச்சுரல் ஃபினிஷாக என்னோடய ஸ்கின்னில் இருக்க இம்பர்ஃபெக்ஷன்ஸும் லைட்டாக தெரியணும் அப்படின்றதுனால. இதை நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஸ்கின்னில் நீங்கள் ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸில் ஃபவுண்டேஷன் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும். ரொம்ப அழகாக ஸ்கின் ஈவன் அவுட் பண்ணி லைட்டாக பிரைட்டன் பண்ணியிருக்கு ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். கான்டோர் வந்து உங்களுக்கு சப்பியான ஃபேஸ் இருக்குது, ஸோ கான்டோர்டாக தெரியணும் என்ன மாதிரி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நல்லா கான்டோர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நேச்சுரலாகவே கான்டோர்டு ஃபேஸாக இல்லை ஓவல் ஃபேஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் இது தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். ப்ளஷ் செலெக்ஷன் வந்து பர்டிகுலராக எனக்கு நேச்சுரலாக எது இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் செலக்ட் பண்ணுறேன். ரொம்ப மினிமலாக அப்ளை பண்ணுறேன். பட் ஆனால் இதை நான் டபிள்யூ ஷேப்பில் சீக்ஸ் அதுக்கப்புறமேட்டு நோஸ் எல்லா பக்கமும் கொண்டு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு அழகான கலர் கொடுக்கும் ஃபவுண்டேஷனில் ஈவன் அவுட் ஆன பேஸுக்கு. ப்ரௌன் கலர் லிப் லைனர் கொடுத்ததுக்கப்புறமேட்டு ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக் மேலே கொடுக்குறேன். லிப் லைனர் கொடுத்துட்டு அதையும் நல்லா லிப்ஸ் ஃபுல்லாக ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் மேலே அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டும் அந்த லிப் லைனரோட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கையாலேயே. கண்ணுக்கு ஃபவுண்டேஷனில் நம்ம கொஞ்சமாக கன்சீல் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் எனக்கு அண்டர் ஐஸ் இருக்கிறதுனால நான் அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு நியூடான ப்ரௌன் கலர் ஷேட் கொடுத்துக்கிறேன். நியூட் ஷேட் கொடுக்கறது மூலமா நேச்சுரலான உங்களோட ஐ கலரை வந்து நீங்கள் மிமிக் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு காஜலை ஐலைனராக யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கீழே வாட்டர் லைனில் வெளியில் சைடில் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். என்னோடய ஐஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காக. மஸ்காரா வந்து ஒரு 2 to 3 கோட்ஸ் கர்லர் யூஸ் பண்ணி கர்ல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொடுத்துக்கிறேன். நல்லா டிஃபைண்டாக கண் இன்னும் அழகாக தெரியணுன்றதுக்காக.
ஐலைனர் எடுத்துக்கிட்டு கண்ணோட இன்னர் கார்னர்ஸில் ஒரு குட்டி கேட் ஐ மாதிரி ஒரு டைப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. லாஸ்ட்டு ஸ்டெப்பாக மேக்கப் ஃபிக்ஸர் வந்து ரொம்ப மேண்டிட்ரி. அதை வந்து நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ கடைசியாக என்னோடய லுக் இப்படி தான் இருக்குது, சிம்பிள் அண்ட் எலகெண்ட்டாக.